தேவனே, இந்த நாளை காணச் செய்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் நாங்கள் வாசிக்கவும் கேட்கவும் போகிற அந்த வசனங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த வசனங்களின் மூலியமாய் நீர் எப்படி எங்களோடு பேச விரும்புகிறீரோ நீர் பேசும். உம்முடைய வசனங்கள் எங்கள் இருதயத்தை புடமிட்டு உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபையை தந்து காத்துக்கொள்ளும்படி எண்ணிக்கொண்ட அச்சரமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார்ச்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன். என் சொந்தம் அனுபுத்திரருக்கு துணிக்கும். பேதைகளை விவேகம் அடையுங்கள், மூடர்களை புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாயின் வாக்குகள் எல்லாம் மீதியானவைகள். அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான் விவேகத்துடைய வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய ஒழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தி, வல்லமை என்னுடையது. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகள் ஆளுகை செய்து வருகிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் மீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும். அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். அவர்கள் நீதியின் வழிகளிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன்பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியான நான் அபிஷேகம் பண்ணும். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூறினேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மணமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள். அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்களில் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது என்பது. ஆமென். The book of Proverbs, chapter 8. Doth not wisdom cry, and understanding put forth her voice? She standeth in the top of high places, by the way in the places of the paths. She crieth at the gates, at the entry of the city, at the coming in at the doors. Unto you, O men, I call, and my voice is to the sons of men. O ye simple, understand wisdom, and ye fools, be ye of an understanding heart. Hear, for I will speak of excellent things, and the opening of my lips shall be right things. For my mouth shall speak truth, and wickedness is an abomination to my lips. All the words of my mouth are in righteousness. There is nothing froward or perverse in them. They are all plain to him that understandeth, and right to them that find knowledge.
Receive my instruction and not silver, and knowledge rather than choice gold. For wisdom is better than rubies, and all the things that may be desired are not to be compared to it. I, wisdom, dwell with prudence, and find out knowledge of witty inventions. The fear of the Lord is to hate evil, pride and arrogance, and the evil way and the froward mouth do I hate. Counsel is mine and sound wisdom. I am understanding, I have strength. By me kings reign, and princes decree justice. By me princes rule and nobles, even all the judges of the earth. I love them that love me, and those that seek me early shall find me. Riches and honor are with me, yea, durable riches and righteousness. My fruit is better than gold, yea, than fine gold, in my revenue than choice silver. I lead in the way of righteousness, in the midst of the path of judgment, that I may cause those that love me to inherit substance, and I will fill their treasures. The Lord possessed me in the beginning of his way, before his works of old. I was set up from everlasting, from the beginning, or ever the earth was. When there were no depths, I was brought forth, when there were no fountains abounding with water. Before the mountains were settled, before the hills was a broad forth, while as yet ye had not made the earth, nor the fields, nor the highest part of the dust of the world. When ye prepared the heavens, I was there. When he set a compass upon the face of the depth, when he established the clouds above, when he strengthened the fountains of the deep, when he gave the seas to decree, that the water should not compass its commandment, when he appointed the foundations of the earth, then I was by him as one brought up with him, and I was daily his delight, rejoicing always before him, rejoicing in the habitable part of his earth, and my delights were with the sons of men. Now therefore hearken unto me, O children, for blessed are they that keep my ways, for instruction and be wise, and refuse it not. Blessed is the man that heareth me, watching daily at my gates, waiting at the post of my doors. For whoso findeth me findeth life, and shall obtain favour of the Lord. But he that sinneth against me wrongeth his own soul. All they that hate me love death. Amen. Amen. இப்பொழுது வாசித்த கேட்ட இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உமது வசனங்களை கேட்கவும் அதன்படி நடக்கவும் இன்னும் அந்த கிட்டிச் சேரவும் எங்களுக்கு நீர் கிருபையை தந்து நீர் நடத்தும் போது நீர் எங்களோடு இரு. நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொண்டு நாங்கள் உம்மை பற்றி கொண்டு எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களாய் மாற்றி எங்களை நீர் நடத்தும். நீர் ஆசீர்வதித்து காத்து பாதுகாத்துக் கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். ஆமீன்.